நாங்கள் இந்த குடிசை வீட்டில் தான் வாழ்கிறோம். சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுகிறோம். வருமானம் எதுவும் கிடையாது. நான் வீட்டுக்குள்ளே ஏதாவது செடிகள் முளைச்சிருந்தா அதை வெட்டுறதுக்கு வேலை பார்க்குறோம். வீடு ரொம்ப மோசமா இருக்கு. மழை பெஞ்சா ஓடும்னு தோணுது. ஆமாம், என்ன செய்யறதுன்னு தெரியல. யாரும் உதவி செய்யற ஆள் இல்ல. கவலையா இருக்கு. பணம் இல்லாத வாழ்க்கை பிண மாதிரி இருக்கு. எங்களது வீட்டுக்குள்ளேயே வாங்க. பாருங்கள், எங்க வீட்டுல வெறும் 2 மண்சட்டி தான் உள்ளது. அதில் தான் சமையல் செய்து சாப்பிடுகிறோம். முதுமை மிகவும் கடினமாய் நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பது கொஞ்சம் மாறுதலா இருக்கு. ஒருவர் விட்டு ஒருவர் பிரிந்து போனால் மிகவும் வேதனையா இருக்கும். அது மாதிரி எங்களுக்கு வந்துடக்கூடாது. விடிஞ்சிருச்சு, கிளம்பலாம். போகலாம். நல்ல வேலை கிடைக்குமா? கிடைக்கும், வா. எவ்வளவு கிடைக்கும்? 300-400னா கிடைக்கும். சீக்கிரம் போனா நல்ல செடியா பார்க்கலாம். இது நல்ல செடியா பார்க்கலாம். இந்த கடலை செடியை ஒரு இடத்துல எடுத்துக்கொண்டு அடுக்கிறோம். செடியை நாங்கள் இந்த சிறு வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு 100 அல்லது 200 கிடைத்த செலவுக்கு ஆகும். கொஞ்சம் களைப்பா இருக்கிறது. சிறிது நேரம் ஓய்வு எடுக்க போகிறோம். அதோ அங்கு மரம் இருக்கிறது. கொஞ்ச நேரம் அமர்ந்து விட்டு வேலையை தொடங்குவோம். வா, போகலாம். போய் ஓய்வு எடுக்கலாம். எல்லோரும் கடலை செடியை பறித்து கொண்டிருக்கார்கள். நாம் வெகு நேரம் உட்கார்ந்து விட்டோம். வா, இன்னும் கொஞ்ச நேரம் வேலை செய்வோம் தோட்டத்துல. பார், எல்லாரும் வெயில்ல வேலை செய்கிறார்கள். மாலை வந்து விட்டது. தோட்டக்காரிடம் காசு வாங்கி வருவோம். ஐயா வணக்கம். நாங்கள் வீடு திரும்புகிறோம். வேலையை முடிச்சு விட்டோம். கூலி தாருங்கள். நீங்கள் நல்ல வேலை பார்த்தீர்கள். இதோ உங்கள் பார்த்தீர்கள். இன்று இருவரும் வேலை செய்தா எங்களுக்கு கொஞ்சம் பணம் கிடைச்சுள்ளது. இதை வைத்து ஒரு 2 நாள் பொழுது போகும். இப்பொழுது நாங்கள் சமையல் செய்து சாப்பிட போறோம். இப்போதைக்கு பணம் இருக்கு. வேலை முடிஞ்சிடுச்சு. கடவுளுக்கு நன்றி. வாங்க சாப்பிடலாம். வாங்க. இந்த வீடியோவை பார்த்த உங்களுக்கு நன்றி. இன்னைக்கு நான் மட்டும் வேலைக்கு போயிட்டு வரேன். நீ பத்திரமா வீட்டுல சோறு சமைச்சுவ. வேலைக்கு கிளம்பி. சாப்பாடு இவ்வளவுதான் இருக்கு. 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவோம். தொட்டுக்கு கொஞ்சம் ஊறுகாய் இருந்தா எடுத்து வை. சுவையாக இருக்கு. இருவரும் ஒன்றாக சாப்பிடுவோம். நானும் உங்களுடைய வருகிறேன். நீங்கள் போய் வேலையை பாருங்கள். நான் அந்த வெண்டைக்காய் தோட்டத்துல கொஞ்சம் கீழே பருத்து விட்டு வெண்டைக்காய் மட்டும் பருத்து விட்டு வருகிறேன். குழம்புக்காகும். இருவரும் ஒன்றாக தோட்டத்துக்கு செல்வோம். நீங்கள் கடலை தோட்டத்துக்கு போய் வேலையை பாருங்கள். நான் நாளை வருகிறேன். அது அங்கு தெரிகிற வெண்டைக்காய் செடிக்கு போய் காய் பறிக்கிறேன். வாருங்கள் ரால். நான் போய் கொஞ்சம் காட்டு வேலையை பார்த்துட்டு வருகிறேன். நீ கவனமா வெண்டைக்காயை பருத்து கொண்டு கீரி கிடத்தா பார்த்து எடுத்துக்கொண்டு வீட்டுல பத்திரமா இரு. நான் போய் விடுகிறேன். நான் கொஞ்சம் வெண்டைக்காய் பருத்து என் சேலை முந்தியில் வத்துக்கோகிறேன். இதோ இங்கே கொஞ்சம் பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது. அதையும் பருத்து என் சேலை முந்தியில் வத்துக்கோகிறேன். போதும். நான் வீட்டுக்கு வந்து விட்டேன். இந்த கட்டில் என் கீரை வெண்டைக்காய் எல்லாத்தையும் வைக்கிறேன். சமையல் செய்ய போகிறேன். அவர் வர சாயந்தரம் ஆகிவிடும். சமையல் செய்துவிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிவிட்டேன். இதோ அடுப்பை பற்ற வச்சு சோறாக்க போகிறேன். ஒத்தையிலே இருப்பது கடினமாக இருக்குது. அவர் கூட இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். வேலை பார்க்க வேண்டும். தொடச்சி வேணும். சிறிது நேரம் படுக்க போகிறேன். நான் ஒரு முறை மாலை பொழுதாகி விடும். கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்து விட்டு துணி கொஞ்சம் இருக்குது. அதை துவைக்க வேண்டும். வரும் பத்த மாட்டேங்குது. நானும் ஏதாவது காய்கறி வியாபாரம் பண்ண வேண்டியது தான். சிறிது நேரம் தூங்குறேன். நான் தூங்கி எழுந்து விட்டேன். இப்பொழுது போய் துணி துவைக்க போகிறேன். அவர் வரும் நேரம் ஆகிவிட்டது. வேலையை முடித்தாக வேண்டும். எல்லாம் முடிஞ்சது. துணியும் துவைத்து காய் போட்டு முடிச்சுட்டேன். சிறிது நேரம் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாருன்னு வெளியே போய் பார்ப்போம். தெரியவில்லை. தாத்தா வருகிறப்போம். அதோ வருகிறார். அவர் வந்து விட்டார். வாங்க வாங்க. வேலை முடிஞ்சு விட்டதா? உங்களை பார்த்து தான் காத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு வேலை. மக்களே, இன்று நான் வேலை பார்த்ததுக்கு எனக்கு 200 ரூபாய் கொடுத்தாங்க. இதை வச்சு எங்க வாழ்க்கை ஓடும். நாங்கள் இருவரும் போய் சாப்பிட போறோம். உங்களுக்கு எங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வாம். உங்க எல்லாருக்கும் வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறத ஒரு மீனை வச்சு நான் சொல்றேன். வாங்க நம்ம கம்மைக்கு செல்வோம். இங்க பாருங்க, இந்த மீன் சிறுபுளி கொஞ்சம் தண்ணீரை குஞ்சுகளோடு இருக்கிறது. விழுந்து விட்டது. என்ன இது? எத்தனை தண்ணீர் குதித்து விட்டது. பாத்தீங்களா மக்களே? இதிலிருந்து நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் திடீரென்று ஏதாவது தெரியாம தவறு செய்தால் முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏதோ ஒரு நன்மைக்காகத்தான் அப்படி நடக்கும். அப்பொழுது துவண்டு போகாம திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த மீனை போல் வீடு. என்னப்பா சோகமா இருக்க? கவலையா இருக்கியா? 3 நாள் ஆச்சு. வேலைக்கு போயிருந்த காசெல்லாம் காலி ஆயிடுச்சு. உன் ரேஷன் கடையில கொஞ்சம் அரிசி இருந்தா வாங்கிட்டு வா. அதை வச்சு கஞ்சி குடிக்கலாம். இந்த பையில கொஞ்சோண்டு கடலை இருக்குது. இந்த கடலையே பக்கத்து வீட்டு பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு வெறும் பையன் வாங்கிக்கோங்க. இது ரேஷன் கார்டு. ரேஷன் கார்டு கடைக்கு பார்த்து பத்திரமா போயிட்டு வேணும். இந்தம்மா பேத்தி, பாட்டி உனக்கு கடலை கொடுத்தாங்க. இதை வாங்கிக்கோ. இந்த கையில வாங்கிக்கோ. நான் ரேஷன் கடை போறேன். போயிட்டு வரேன். சரிங்க தாத்தா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ரேஷன் கடைக்கு வந்தாச்சு. அரிசி பருப்பு வாங்கி போகணும். எனக்கு கொஞ்சம் அரிசி பருப்பு மட்டும் தாருங்கள். உங்களுக்கு 5 கிலோ அரிசியில 1 கிலோ தோரம் பருப்பு தான் தர முடியும். வேற எந்த பொருளும் வாங்க காசு இல்லைங்கிறீர்கள். அதனால இந்தாங்க 5 கிலோ அரிசி பருப்பு. மூட்டை கட்டி விட்டு பாரு. मेरे पर ध्यान रख।
பத்திரமா வீட்டுக்குள்ள கொண்டு இறக்கி வைங்க. இது நானும் உங்களுக்கு உதவி செய்கிறேன். வீட்டுக்குள் கொண்டு வாங்கப்பா. மெதுவா கீழே இறக்கி வைங்க. தலை வலிக்கிறதா? அரிசி நமக்கு 5 கிலோவும் 1 கிலோ துவரம்பருப்பு மட்டும் தான் தந்தாங்க. அங்க வேற ஏதாவது ஒரு பொருள் காசு கொடுத்து வாங்கினா மட்டும்தான் 20 கிலோ அரிசி நமக்கு தரு. ஒன்னும் கவலைப்படாத, கடவுள் நமக்கு ஏதாவது படி அளப்பார். இரவாகி விட்டது, மழை வேற பிடிச்சு விட்டது. வீடெல்லாம் ஒழுகுகிறது. அந்த பாத்திரங்களை அங்க வை. வீடு நினைச்சா படுக்க முடியாது. பாத்திரங்களை வச்சுட்டு வா, வந்து உட்காரு. என்ன செய்வது தெரியல. பொழுது கொஞ்சம் மழை நின்று விட்டது. அந்த கோணி போய் எடுத்து வா. நம் இருவரும் மூடிக்கொள்வோம். இதோ என்ன செய்வது, எனக்கு ஒரு வேலை இல்லாம இருக்குது. நமக்கு செலவு கூட காசு இல்ல. நானும் எல்லாரிடம் வேலை கேட்டு விட்டேன், வேலையே இல்லங்கிறார்கள். மழை பெய்துன்னு தோட்ட வேலையும் இல்ல. அம்மா, உங்களுக்கு ஒரு வேலை இருக்கிறது, வருகிறீங்களா? என் கோழி பண்ணை ஒன்று இருக்கிறது. அதுல போலிகள் முட்டையிட்டு கொண்டே இருக்கும். தினமும் உங்களுக்கு 100 ரூபாய் கூலி தருகிறேன், வருகிறீங்களா? காலையில 9 மணிக்கு வந்துட்டு மாலை 3 மணிக்கெல்லாம் நீங்க சென்றுடலாம். கடினமான வேலை இல்ல. வருகலாமா தாத்தா பாட்டி? ரொம்ப நன்றிமா, நீங்க வேலை கொடுத்ததுக்கு நான் வருகிறேன். மிக்க நன்றி பாட்டி, வாங்க. நீ வேலைக்கு போறது கஷ்டமா இருக்கு எனக்கு. நீ எப்படி அந்த வேலையை பாப்பா? என்னால உன்னை வச்சு நல்லா பாத்துக்க முடியல. நான் ரொம்ப கவலையாக இருக்கிறேன். நீங்க ஏன் இவ்ளோ கவலைப்படுறீங்க? முட்டை மட்டும் எடுத்து வைக்கிறது வேலை. 100 ரூபாய் தந்தாங்கன்னா நமக்கு குழம்பு செலவுக்கு ஆகும்ல. ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், நான் சந்தோஷமா போயிட்டு வருகிறேன். பாருங்க செல்லங்களா, கோழியோட அழகா முட்டைகள் போட்டுக்கொண்டே செல்கிறது. இது பண்ணையில வளர்க்கப்படும் கோழிகள். இந்த முட்டைகளை நான் சேகரித்து வைக்கிறேன். எனக்கு ஒரு 100 ரூபாய் கூலி கொடுப்பாங்க. இதுதான் கோழி பண்ண செல்லங்களா. முன்பெல்லாம் கூடையில அடப்படுக்க வைப்பாங்க. பாருங்க, இந்த பெட்டிய கோழிகளுக்காக உருவாக்கப்பட்டு அதுல முட்டைகளை அடக்கி கோழியில அடப்படுக்க வைப்பாங்க. நான் இன்று கோழி கடைக்கு போய் வந்து விட்டேன். வேலை ஒன்று கஷ்டமா இல்ல, நல்லா தான் இருந்துச்சு. அவங்க தினமும் வேலைக்கு வர சொல்லிட்டாங்க. நான் சந்தோஷமா இருக்கிறேன். தாத்தாவுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிடும். எல்லோரும் கடவுளை வேண்டிக்குவோம். வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி, வணக்கம். உங்க எல்லாருக்கும் வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறத ஒரு மீனை வச்சு நான் சொல்றேன். வாங்க நம்ம கம்மைக்கு செல்வோம். இங்க பாருங்க, இந்த மீன் சிறுகுழி கொஞ்சம் தண்ணீரை குஞ்சுகளோடு இருக்கிறது. விழுந்து விட்டது. என்ன இது? எத்தனை தண்ணீர் குதித்து விட்டது. பாத்தீங்களா மக்களே, இதிலிருந்து நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் திடீரென்று ஏதாவது தெரியாம தவறு செய்தால் முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏதோ ஒரு நன்மைக்காகத்தான் அப்படி நடக்கும். அப்பொழுது துவண்டு போகாம திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த மீனை போல்